நண்பர்களுக்கு வணக்கம். 17 ஜூலை 2024 ஆடி மாத ராசி பலன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாமே ராசி பலன் எதிர்பார்க்குறீங்க. ராசி பலன்லாம் ஒவ்வொரு ராசிக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம ராசி ஒரு வீட்டில் 4-5 பேர் இருப்பீங்க. 4-5 பேருமே ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு ராசி பலன் ரொம்ப அதிகமாக ஆர்வம் பார்க்குறவங்க தான் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி தனுசு ராசி நண்பர்களுக்கு எல்லாமே என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். பொதுவாக தனுசு ராசி ராசிநாதனே குரு வர்றார். இந்த ராசினுடைய குணமே அப்படி தான். இந்த ராசினுடைய குணம் ரொம்ப பெருந்தன்மையாக, கௌரவமாக, நேர்மையாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க இவங்க ஏமாளின்னு சொல்லிப்படலாம். ஒரு வெளில எடுத்தோம் அப்படின்னு. ஏமாளின்னா என்ன அர்த்தம்? உஷாரு ஏமாளி அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. ஏமாளி அப்படின்னா நம்புவாங்க அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும். நேர்மையாக இருக்கிறவன் எல்லாத்தையும் நம்புவான். கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்கிறவன் தான் நம்ப மாட்டான். கிரிமினலுங்கிறது வேறு, நேர்மைங்கிறது வேறு. அந்த அமைப்பில் இங்கே இருக்குது. இந்த ராசிக்கு இப்போ 6ஆம் இடத்தோடு குருவலயம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வீட்டில் இன்னொரு சூப்பர் வீட்டில் போய் குரு உட்கார்றாரு. அவங்க நல்லா தான் இருக்காங்க. இந்த ராசிக்காரங்க எல்லாமே லக்ஸரியாக இருக்காங்க. இப்போது நான் இந்த ஆடி மாதத்துக்கு நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வயதினருக்கும், அதாவது குறிப்பிட்ட வயதினர்களுக்கு என்னென்ன நடக்கும், குழந்தைக்கு என்ன நடக்கும், நான் 20 வயசு உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும், 40 வயசு உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும், எல்லாமே எதிர்பார்க்குறீங்கல்ல. ஏன்னா அந்தந்த வயசில் ஒவ்வொரு பக்குவம் இருக்குல்ல. 20 வயசு ஆனால் வேலை, 20 வயசுக்கு முன்னாடி படிப்பு, 20 வயசுக்கு மேலே திருமணம், அதுக்கப்புறம் செட்டில், அதுக்கப்புறம் எதிர்பார்க்குறது வீடு, வாகனம், சொத்து சுகம், இதெல்லாமே எதிர்பார்ப்பாங்க. சம்பாரித்து பெரியவங்க வச்சுருந்தாங்கன்னா அப்புறம் அதை அனுபவிக்கிற அமைப்பு இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற அமைப்பில் இளம் வயதினர்களுக்கு, இளம் நண்பர்களுக்கு, 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லிடலாம். ஏன்னா கல்விக்கு உண்டான அதிபதி அப்படின்னு சொல்லவர் ஒரு சுக்கிரனுடைய இணைவில் உங்களுக்கு கல்விக்கு உண்டான அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இணைஞ்சிருக்காரு. அதனால் படிப்பு நல்லா வரும். இதில் பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, மருத்துவத்துறையில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே ரொம்ப டாப் ரேங்கில் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. ஏன்னா ராசி அதிபதி குருவும் செவ்வாயும் இணைவு அப்படிங்கிறது. இப்போ டாக்டர் சீட்டை எதிர்பார்க்குறவங்க, நீட்டை எதிர்பார்க்குறவங்க, நீட்டில் படித்து பாஸ் பண்ண முடியுமான்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே கண்டிப்பாக பாஸ் பண்ணி வெளியே வருவீங்க. மருத்துவத்துறைக்கு கூடுதலாக பேசும். அதே சமயத்தில் அதுக்கு மேலே உயர்நிலை அதிகார பதவி எதிர்பார்க்குறவங்க, அதிகார பதவிங்கிறது நான் சொல்லக்கூடிய இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்கிறேன் ஒன்று, அதுக்கு அடுத்தது ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதெல்லாம் அதிகார பதவி தான். பதவிங்கிறது உங்களுக்கு அரசு உத்தியோகங்கிறது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய பதவியில் சிலது இருக்குது. அந்த துறையை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல பளிச்சுன்னு ஒளி கிரகங்கள் நல்ல இணைவில் இருக்கிறதுனால, அதுலேயும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அந்த 6ஆம் பாவம் வலுப்பெறதுனால அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த வேலைக்கு உண்டான அமைப்பு தேடி வரக்கூடிய அமைப்பு, நீங்களாக அது ஆர்வத்தோடு பரீட்சை எழுதக்கூடிய அமைப்பு, இத்தனையும் இங்கே இருக்குது. முதல்ல ஆர்வம் மிகுந்த ஒரு மாதம். ஆர்வம் மிகுந்த மாதம் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஆர்வத்தை காட்டும். நீங்கள் படிக்கிறதுலேருந்து, படிப்பு விஷயத்துலேருந்து ஆர்வங்கள் கூடுதலாக இருந்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க. வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணாமல் கேஷுவலாகவே உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு செயல்படுது. பொதுவாக இந்த வாரத்தில் சம்பாதிக்கணும், நாம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து உங்களுக்கு இந்த ட்ரேடிங்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, அந்த அமைப்பில் இருக்கிறவங்கள டோட்டலாக தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் உள்ள போகிறவங்க, பங்குச்சந்தையில் உள்ள போகிறவங்களாம் ஜெயிக்கிறீங்கன்னு சொல்ல வருவேன். பணத்தை அள்ளி குமிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி போடலாம். ஏன் அப்படின்னா 6 அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக. 6, 12, 12ஆம் வாரம் உங்களுக்கு பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டை, எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ஏற்றுமதி தொழில் பண்ணுறவங்க எல்லாமே டாப் லெவலில் இருப்பீங்க. 12ஆம் இடம் ஏற்றுமதியை குறிக்கக்கூடியது, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. உங்களுக்கு ஏற்றுமதி தொழிலில், இறக்குமதி தொழிலில் பண்ணக்கூடிய பாவகம் 12ஆம் பாவகம். அதை குரு பார்க்குறாரு இல்லையா. உங்களுக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி செவ்வாயோட இணைஞ்சு பார்க்குறாரு. அப்போ அந்த ராசிநாதன் பாக்கியாதிபதியோட இணைஞ்சி இருக்கும்போது பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். பாக்கியங்கிறது தொழிலில் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறேன், வாழ்க்கையில் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறேன், பணம் பிஸ்னஸில் ரொம்ப டாப்பில் போகக்கூடிய அமைப்பில் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நான் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகம் தான் ஜோசியத்தில் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, 5ஆம் பாவகத்தை அதிர்ஷ்டத்தை குறிக்கும். அவர் குருவோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல தொடர்புகள் ஏற்படும். தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்பு, தொழில் ரீதியான லிங்க்கு உங்களுக்கு நல்ல தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வரவுகள் உண்டக்கூடிய நல்ல பெரிய மனிதர்களுடைய ஃபைனான்ஸ், பணம் அதிகமாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரங்களுடைய தொடர்புலாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்களே ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இங்கே வரும். நீங்களே 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இங்கே ஏற்படுத்தும். அப்போ எல்லா வகையிலையுமே நீங்கள் வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பாக இந்த தனுசு ராசி இந்த மாதம்
பூராமே வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு கேது தொடர்பு கொள்கிறாருன்னு ஒரு வரி வருது இல்லையா? 10ல் பாவகர்கள் யாராக இருந்தாலும் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்குது. ஆனால் அதே இடத்துல குரு பார்வை அந்த இடத்துல விளைறதுனால உங்கள் ராசிநாதனே அங்கே பார்க்குறாரு. அப்போ தொழில் ஒரு தொழிலுக்கு 3 தொழில்கள் நீங்கள் பண்ணுவீங்க. அதில் உள்ளூர்லேயே பண்ணக்கூடிய 2 தொழில்களும் நாம் எக்ஸ்போர்ட் இன்பம்னு சொல்லக்கூடிய ஏற்றுமதியை குறிக்கக்கூடிய அந்த தொழிலும் சேர்ந்து நடக்கும். அப்போ 3 தொழிலுமே சிறப்பாக நடக்கும். குறிப்பாக ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். தன் மகளுக்கு கல்யாணம் நடக்கலை, தன் பையனுக்கு கல்யாணம் நடக்கலை, நாம் தேடிக்கிட்டே இருக்கிறோம், 30 வயசாச்சு 31 வயசாச்சு அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கிறவங்க, ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, மற்ற அரசு பணியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் அடையாளம் காட்டும். நான் அதெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே ஆடி மாதம் ஆகாது, இந்த மாதம் ஆகாது, அந்த மாதம் ஆகாதுன்னு சொன்னதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எல்லா மாதமுமே பார்க்குறாங்க. இது எல்லாமே பொய்யா போச்சு. அதனால் திருமண விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா பெரியவங்க எல்லாமே பையனுக்கு கல்யாணம் நடக்கலை, பிள்ளைக்கு நான் கல்யாணம் நடக்கலன்னு தானே கவலைப்படுறீங்க. அதில் ஒரு சில நண்பர்களுக்கு ஐயோ தான் பையன் நல்ல பையன், என் பையன் நேர்மையான பையன், இன்றைக்கி வேலையில் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், அந்த சிக்கல்லேருந்து நாம் வெளியே வர முடியல, அவன் கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்ருக்கிறான், வேலை கிடச்சி 5 வருஷம் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணி இன்றைக்கி போய் சிக்கலில் ஒரு மாட்டை வச்சிருச்சு, இப்போ நான் அதிலேருந்து வெளியே வருவானா இல்லையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய பெற்றோர்கள், யோசிக்கக்கூடிய அந்த நண்பரும், அதாவது இந்த வேலை இழந்த நண்பரும், நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு அதில் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு வேலை திரும்பவும் அங்கே கிடைக்கும். நீங்கள் வேலையில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. அந்த பேர் களங்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சிட்டாவே நிம்மதி வந்துடும்ல. புதுசாக வேலை கிடைக்கிறது வேறு விஷயம். ஏற்கனவே இருந்த வேலையை தொலைச்சவங்க மாட்டிக்கிட்டு நிற்கிறவங்கிறது இன்னொரு விஷயம். ஏற்கனவே இந்த வேலையை தொலைச்சிட்டு மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ திரும்ப அந்த வேலை திரும்ப கண்டிப்பாக கிடைச்சிடும், கஷ்டங்கள் நீங்கும். அதே சமயத்தில் புதுசாக வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் என்னென்னா, அரசு வேலையை குறிக்கக்கூடிய பாவமே 6ஆம் பாவம் தான். உங்களுக்கு ராசி அதிபதியும் 6ஆம் பாவத்தில் தான் இருக்கார், 5ஆம் அதிபதியோடு இணைஞ்சிருக்காரு, 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு. அப்போ வேலை எதிர்பார்க்குறவங்க நீங்கள் டக்குன்னு வேலை கிடைக்கணுங்கிறது தானே உண்மை. வேலையை மனிதனுக்கு பேசிக்காக இது தானே. மனிதனுக்கு முதல் கல்வி, திருமணம், வேலை, இது 3 தான். அதில் ஃபஸ்ட்டு கல்வியும் 2வது வேலையும் 3வது திருமணமும் அந்த வயசுக்குள்ளே நடந்துட்டால் சந்தோஷப்படலாம். வயதை கடந்து திருமணம் நடக்கிறது தான் ஒரு சங்கடமான ஒரு விஷயம். அதுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமற்ற நிலையில் தான் அது நடக்குது. சில பேருக்கு வேலை கிடச்சிருது, மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க, நான் எதுவுமே எதிர்பார்க்கலைங்க, ஆனால் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பதில் வரும். இது வரைக்கும் பெண்ணை பார்த்து அங்கே பெண் தடையாக இருந்து கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களே திரும்ப தேடி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். ஏங்க, வாழ்க்கையில் முக்கியமானது திருமணமும் வேலையும் கல்வியும் தான். இந்த வாழ்க்கையில் அமையல அப்படின்னா அந்த வாழ்க்கையில் அவன் மனிதனாக வாழ்கிறதே வீண் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அந்தந்த வயசில் தேவையானது அந்தந்த வயசில் கிடச்சிருங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, காலங்கள் மாறி போயிருக்கிறது. அதனால் ஜாதக அமைப்பில் கிரகங்கள் கொஞ்சம் இறைவனோட பலகீனமாகும் போது தொழில் கிடைச்சா மன வாழ்க்கை, கல்யாணம் கிடைக்கல, கல்யாணம் அமைஞ்சா தொழில் கிடைக்கல, இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்குது இல்லையா. சில பேருக்கு பார்த்தா படிப்பு கல்வி அறிவே இல்லாதவனுக்கு நல்ல மன வாழ்க்கை கிடைச்சிப்படுது. கல்வி அறிவே இல்லாதவனுக்கு ஒரு மாதம் 30,000-40,000 சம்பாரிச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் சம்பாரிச்சிட்டு இருக்கிறான், இவன் அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறான். படிப்பறிவே இல்லை, கேட்டால் வியாபாரம் பண்ணுறோம்மா, அதிகமாக சம்பாதிக்கிறான், மாதம் 2 லட்சம் நான் சம்பாதிக்கிறேம்மா. அப்போ நல்ல உயர் கல்வி படித்து அவனுக்கு ஒரு வேலை தகுதியான வேலைக்கு போனால் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிறவன் 10,000 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. எவர்கிட்டயோ ஒருத்தங்கிட்ட போய் படிப்பறிவே இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் கை கட்டி வேலை செய்கிற அமைப்பெல்லாம் இருந்தது. எல்லா ராசிக்காரனுக்குமே அது வந்திருக்குது, உங்கள் ராசிக்கு அது நடந்திருக்குது. அப்போ அந்த ராசியில் உள்ளவர்கள்லாம் இப்போ நாம் மீண்டு எப்படி வருது அப்படின்னு கேட்டோன்னா மீண்டு வரக்கூடிய அமைப்பில் தான் இப்போ இருக்கிறீங்க. அதனால் இந்த ராசி பலனில் இந்த மாதம் கூடுதலான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ 40-50 வயசை கடந்தவர்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒன்று வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு நிலத்தை வாங்கணும், இல்லை அப்படின்னா பிள்ளைங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கணும். திருமணத்தையும் பண்ணி வைக்க முடியல, வீட்டையும் கட்ட முடியல, வேலையும் வாங்கி வைக்க முடியல, குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையும் நான் கடன்பட்டே செஞ்சுட்டேன், இந்த கடன்லேருந்து நம்ம வெளியே வர முடியுமா, இது எல்லாமே எதிர்பார்க்குறீங்கல்ல. அப்போ அவங்களுக்கு அந்த பக்குவ வயது வந்தவங்களுக்கு கூட அப்பா கடன்பட்டாங்கன்னு வேதனைப்படுவான். அவனும் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்பான், அவனுக்கு வேலைக்கு போக முடியாது. அதே சமயத்தில் அப்பா அனுபவப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு குழந்தைகளை வளர்த்தி அவங்களை பெருசாகி கொண்டு வர வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ துன்பங்கள் இருக்குது, யாருக்கிட்ட கடை வாங்கி நம்ம அசிங்கப்பட்டோம், யாருக்கிட்ட போய் யார்கிட்டையும் நிற்க முடியாத ஒரு சூழல்லாம் உருவாச்சு. சமுதாயத்தில் கடன் பட்டுட்டாவே ஒரு அசிங்கமாக பார்க்கக்கூடிய சமுதாயம் இது. அந்த அமைப்பில் இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் பெருசாகிடுச்சு, பார்க்குறவங்க இவர் எங்கே கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாரு, இதுங்க இந்த பசங்கள்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு நம்மளை திருப்பி பேசக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்த தனுசு
ராசி அன்பர்கள் எல்லாமே நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்க. ஆக உங்களுக்கு 6 12ஆம் இடத்தோடு குரு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டாலும் கூட 10ஆம் இடத்தோடையும் 12ஆம் இடத்தோடையும் 6ஆம் இடத்தோடையும் குரு தொடர்பு கொண்டாலும் கூட அந்த பாவகங்கள் அருமையாக இருக்குது. அந்த அமைப்புகள் 10ஆம் இடங்கிறது தொழிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் நீங்கள் மேன்மையாக போகக்கூடிய அமைப்பு. அதனால் இந்த பாவங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பாதிப்பை சந்திச்சவங்க, இடத்து ரீதியாக பங்காளிகள் வகையில் சித்தப்பன் பெரியப்பன் வகை இந்த சொத்தை விட மாட்டேங்கிறேன், அந்த சொத்து என்னது அப்படின்னு சொல்லி கேஸ் போயிருக்கிறேன், இது நமக்கு வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் எல்லாமே அந்த உறவுகள்லாம் சமரசமாகி, அப்படி சமரசம் ஆகவில்லை அப்படின்னால் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த கேஸில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, இந்த ராசிக்காரங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த சொத்து உங்களுக்கே வந்து சேரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வந்து சேரும். அப்படி அவன் எதிர்ப்பு தெரிவிச்சுனா கூட அவன் சரண்டர் ஆகி நான் உங்களுக்கு விட்டுறேன், சமரசமாக போயிடுறேன் அப்படிங்கிற அமைப்பில் அவங்களே வழினா வந்து கேஸை வாபஸ் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நடக்கும். அதேமாரி இந்த டைவர்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது இல்லையா, வாழ்க்கையில் திருமணமாகி டைவர்ஸ் ஆகி மறுமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்கள், அடுத்த கல்யாணம் 2வது கல்யாணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்போ 2வது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கூடுதலாக இங்கே கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஒன்று கெட்டு போச்சு திரும்ப அமையுமான ஒரு யாதங்க இருக்கும் இல்லையா, அதனால் அந்த 2வது திருமணத்தை எதிர்நோக்கி கிட்டக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லாமே 2வது திருமணமும் வேலை அமைப்பும் தொழில் அமைப்பும் வருமான அமைப்பும் கூடுதலாகவே நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ராசி பலன் வழியாக நாம் சொல்லக்கூடிய கருத்து. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் எல்லாமே நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.